மிஸ்டர் லேடிஸ் டிவி ரசிக பெருமக்களே, உலகெங்கும் வாழ்கிற தமிழ் அறிவாளிகளே, நீரிழிவு என்கின்ற பிணிக்கு ஏராளமான மருந்துகளை, ஏராளமான மூலிகைகளை பல ஊடகங்கள் மூலமாக நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், அறிய வருகிறீர்கள். இன்றைக்கு நீரிழிவை கட்டுப்படுத்தி அதனுடைய இயல்பிலே இருந்து கூடாமல் பார்த்து கொள்வதற்கு என்ன உணவு, எளிய உணவு, எதை எப்படி பயன்படுத்தலாம்? காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுவதற்கு ஒன்றை சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொருள், நூக்கல்னு ஒன்று கடையில் இருக்கிறது. நூக்கல் ஒரு கிழங்கை வாங்கி அதை பாதியாக நறுக்கி இந்த தோலை சுத்தம் செய்துவிட்டு அதை பொடித்து மிக்சியில் போட்டு அரைங்க. தண்ணீர் சேர்த்து அரைத்து எடுத்து வடிகட்டிய சாறு ஒரு குவளை 150 ml சொல்ல போன. காலையில் வெறும் வயிற்றில் நூக்கல் ஜூஸ், நூக்கல் சாறு, இது ஒன்று போதும் சர்க்கரையுடைய அளவை குருதியில் கூடாமல் கட்டுப்படுத்துவதற்கு. முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப சொல்லுங்க. நான் எப்படி வெந்தயத்தை பத்தி நான் சொன்னேன், நம்பினீர்கள், பயன்படுத்தினீர்கள். உலகம் முழுக்க இருக்கிற பல கோடி தமிழ் சொந்தங்கள் அந்த வெந்தயத்தினாலே நலம் பெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அல்லது என்னை பார்க்கிற போதெல்லாம் பாராட்டுகிறார்கள். நான் சொல்லுவேன், இந்த பாராட்டுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல, சித்தர்கள் என்று சொல்லுவேன். நான் அவர்கள் சொன்னது தானே நான் சொன்னேன். நான் எதையும் புதுசாக சொல்லலையே. நான் சொல்லுவதற்கு சான்றோடு தானே சொல்லுவேன். இன்னும் சித்தர் இப்படி சொல்லியிருக்காரு, அதனால இதை கையாளுங்கன்னு சொல்றேன். என்னுடைய இதில் ஒண்ணுமே இல்லை. நான் வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுவார், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அன்றோ. நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை அன்றோ. நான் ஏன் உரைப்பேன், நான் யார், எனக்கென ஓர் ஞான உணர்வு ஏது, எனக்கு என ஓர் ஞான உணர்வு ஏது, சிவம் உன்னாடி நில்லா உழி. இந்த சிவம் என்னுள் குடிகொண்டு என்னை பேச வைக்கிறான். நான் உரைக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அவன் சொன்ன வார்த்தை என்று வள்ளல் பெருமான் சொல்வார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ. அதுபோல நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம், நான் சொல்லுகிற மருத்துவ குறிப்புகள் எல்லாம், நான் சொல்லுகிற மூலிகைகளுடைய சிறப்புகள் எல்லாம் என்னுடையது அல்ல, சித்தர்களுடையது. அவர்கள் வார்த்தையை, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் சித்தர்கள் தம் வார்த்தை என்றோ. இதான் எனக்கு தோன்றதை நான் சொல்லலை, வெறும் உரைநடைகளை நான் சொல்லலை. சித்தர்கள் சொல்லி இருக்கிற கருத்தை, அவர்கள் சொல்லி இருக்கிற மேற்கோளோடு அப்படி சொல்லுகிறேன். அப்படி ஒரு சிறந்த பல மருந்துகள், அப்படி சொல்லப்பட்ட மருந்துகள் ஒன்றுதான் வெந்தயம். சித்தர்கள் சொன்னதான் சொன்னேன். இன்னைக்கு வெந்தயத்தை சாப்பிட்டு அவ்வளவு பேர் நல்லா இருக்காங்கன்னா, இன்சுலின் நான் செலுத்தி கொண்டிருந்தவன் இன்சுலின் நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுகிறார்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதுல என்ன ஒரே ஒரு தடை, அதற்கு சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவர்கள், சீதள உடம்பு உள்ளவர்கள் அதை பயன்படுத்த முடியாது, சளி பிடிச்சிடும். அவர்களுக்கு நான் சொன்னேன், சுடுதண்ணீரை சாப்பிடுங்கள், கொதிக்க கொதிக்க சுடுதண்ணீரை சாப்பிடுங்கள். அப்படி ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கூட்டுங்கள். அது அப்படியே உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வந்த பின்னால பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். கூட சிலர் மழை நாட்கள்ல, குளிர் நாட்கள்ல இந்த வெந்தயத்தை பயன்படுத்த முடியாது. சில உடம்புகளுக்கு, எல்லாருக்கும் இல்லை. அப்படி அந்த நன்மை கிடைக்கிறது என்பதனாலே அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போ அது போலதான் நான் அன்றைக்கு ஒன்று சொல்லி இருக்கிறேன். எல்லார் வீட்டிலும் இருக்கிற கிழங்கு நூக்கலை ஜூஸ் பண்ணி குடிங்க. சர்க்கரை நோய் அழகாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்தது வெண்டைக்காய் இருக்கு பாருங்க. இந்த வெண்டைக்காயை பிளந்து ஒரு 4 அல்லது 6 வெண்டைக்காய் இந்த நறுக்கி பிளந்து ஒரு வாயகன்ற பாத்திரத்துக்குள்ளே தண்ணீரை எடுத்து அதில் இந்த வெண்டைக்காய் மூழ்கிற அளவுக்கு போட்டு மூழ்க வைத்து மூடி வைத்து விடுங்கள். எப்போ? ஒரு இரவு 6லிருந்து 7 மணிக்குள்ள போட்டிருக்காது. என்ன எடுத்துக்கிட்டோம்? ஒன்றும் இல்லை, ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த தண்ணியில வெண்டைக்காயை காம்பை நறுக்கிட்டு, நுனியை நறுக்கிட்டு, பிளந்து நறுக்கி உள்ள போட்டோம், மூடி வச்சிட்டோம். இவ்வளவுதான். இந்த வெண்டைக்காய் இரவெல்லாம் அந்த தண்ணீர்ல இருக்கட்டும். காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த வெண்டைக்காயை ஊற வைத்த தண்ணீர் கொழ கொழவென்று ஜெல்லி மாதிரி இருக்கும்.
அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா குழகுழன்னு ஒழுகும். அதில் அப்படி குழகுழ என்று ஒழுகிற அந்த ஜெல்லி மாதிரி அந்த நீர் மாறுவதற்கு காரணம் வெண்டைக்காயில இருந்த ரசாயனம். அதை எடுத்து குடித்து விட்டு அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டு விடுங்கள். காலையில வெறும் வயிற்றுல 4 இருந்து 6 வெண்டைக்காய், 2 கோப்பை தண்ணி, ஏதோ 300 மில்லி 250 மில்லி தண்ணி. ஆனா அந்த தண்ணி தண்ணீரா இருக்காது, அது குழகுழன்னு இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, நான் வெந்தயத்தை பத்தி சொன்ன போது சொன்னேன் உங்களுக்கு, வெந்தயத்துல 2 வகையான ஃபைபர் இருக்கிறது, சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். இந்த இன்சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுது, மலத்தை எளிதில் அகற்றி மலக்கட்டை நீக்குகிறது. இந்த சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுகிறது, அது உணவோடு சேர்ந்து கரைந்து குடலின் உட்சுவரில் ஒரு படினத்தை ஒரு படிந்து போகிறது. எங்க, இந்த குடலுடைய உட்சுவர்ல இட் ஃபார்ம்ஸ் எ லேயர். அதனுடைய விளைவு என்ன, சர்க்கரையை உறிஞ்சுவதற்கு ஒரு அடிஷனல் லேயர் வந்துறதால சர்க்கரை குறைவாக உறிஞ்சப்படுகிறது. பாருங்க, அப்போ என்ட்ரி லெவல்ல செக் பண்றார்கள் சித்தர்கள் வெந்தயத்தை வைத்து. அது போல அந்த வெண்டைக்காயை ஊற வைத்த தண்ணீரை குடித்து விட்டு அந்த வெண்டைக்காயை சாப்பிட்டால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். இப்ப கேட்கலாம் சிலர், என்ன சொல்லுவார்கள், இது சாப்பிட்டா போதுமா, இதுல நல்லா போயிடுமா? இப்படி எந்த டாக்டரையும் போய் யாரும் கேட்க மாட்டாங்க, சித்த மருத்துவர்களை மட்டும் கேட்பாங்க. ஏன்னா அங்க பயம், இங்க அளவு கட்ட தைரியம், தேவையில்லாத கேள்வி. என்ன சொல்றேன், நீரிழிவின் அளவை பொறுத்து, நீரிழிவு எவ்வளவு நாளாக இருக்கிறது என்பதை பொறுத்து, உங்களுடைய உடல் உழைப்பை பொறுத்து, எவ்வளவு கேலரிஸ் நீங்க பர்ன் பண்ணுகிறீர்கள் என்பதை பொறுத்து, நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற உணவில் எவ்வளவு கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸ் இருக்கிறது என்பதை பொறுத்து, நீங்கள் எவ்வளவு மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்கள், ரொம்ப முக்கியம். when mind pressure, stress, tension and depression இருந்ததுன்னா, நீங்க சாப்பிடாம இருந்தா கூட குருதியில சர்க்கரை அளவு கூடும். இப்படி பல காரணிகள் இருக்கின்றன. அதை பொறுத்து நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கொள்ளுகிறீர்கள், வேற என்ன மருந்து சாப்பிடுகிறீர்கள், அது முக்கியம். ஒன்னும் லோ சுகர் ஆயிடுமா, பயப்படாதீங்க, வகையில் தான் இருக்கிறது. ஒரு 1 டச்சில் எல்லா நீரிழிவு நோயாளிகளும் ஒரு 1 டச் வச்சிருப்பார்கள், சோதித்து பார்ப்பார்கள். சோதித்து பாருங்க, சர்க்கரையினுடைய அளவு குருதியில கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற வேதியியல் மருந்துகளுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்கள். பிறகு அதுல இருந்து வெளியே வந்துருங்க. அப்ப என்னன்னா, எடுத்துக்கொள்ளுகிற வேதியியல் மருந்துக்கு இது துணையாகவும் இருக்கும், அதோட டோஸ் குறையும். ஒருவேளை கட்டுப்படுகிற அளவில் இருந்தால் வேதியியல் மருந்தே எதுவுமே இல்லாமல் அல்லது மூலிகை மருந்துகளை எதுவுமே இல்லாமல் இந்த வெண்டைக்காயிலே கூட சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும். வெண்டைக்காய் ஜூஸ் ரொம்ப எளிது, சிம்பிளான ஒரு மருந்து. நூக்கல் ஜூஸ் ரொம்ப சிம்பிளான எளிய மருந்து. ஏன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், சில சொல்லுவார் சீக்கிரமா சொல்லுங்க ஐயா, அவருக்கு அவசரம் போறதுக்கு. எல்லாரும் அதே மாதிரி இருப்பார்களா? நான் எல்லாரும் பேர் அறிஞர்களுக்கு நான் பேசவில்லை, பெருந்தகைகளுக்கு நான் பேசவில்லை, சாதாரண மக்களுக்கு பேசுகிறேன். கிராமத்தில் இருக்கிற, ஏன்னா கிராமத்திலே நீரிழிவு வந்துடுச்சு. அன்னைக்கு நீரிழிவுன்னா அது பணக்கார நோய், அவருக்கு சர்க்கரையா ரகசியமா சொல்லுவான். அவர் உழைக்க மாட்டார், எங்க போனாலும் வாகனத்தில் செல்வார், காரில் செல்வார், பிளஷர் கார்னு அப்பெல்லாம் நாங்க இருந்த காலத்துல சொல்லுவோம், அதுல போவார். உடல் உழைப்பே இல்லை, அதனால அவர் உண்ணுகிற உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட் பர்ன் ஆவதே இல்லை. அதனுடைய விளைவு அவர் சர்க்கரை நோயிலே அவதிப்படுகிறார். இப்ப அப்படி இல்லை, கிராமத்திலே உழைப்பவன் கூட சர்க்கரை நோயிலே அவதி வருகிறார். காரணம், உணவு இனிப்பு சத்தும் மாவு சத்தும் நிறைந்த உணவுக்கு பழகிவிட்டோம். அப்ப என்ன பண்ணணும், உணவிலே கட்டுப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட பொருள்களை கையாள வேண்டும். அடுத்து வெந்தயத்தை சொன்னேன், வெந்தயத்தை அரைத்து இந்த முளை கட்டுவதற்கு முறைகளை எல்லாம் சொன்னேன், திரும்ப சொல்றேன்னு இல்லை, அதை பார்க்காதவர்களுக்கு இது தெரியட்டுமே. 10 இருந்து 12 மணி நேரம் வெந்தயத்தை ஊற வைத்து விட்டு, காலையிலே போட்டு சாயந்தரம் வரையிலே ஊற வைத்து விட்டு, தண்ணீரை முழுமையாக நீக்கி வடிகட்டி விட்டு, அது ரொம்ப முக்கியம். அதுல ஈரம் இருந்ததுன்னா அது அழுகி போயிடும், அப்புறம் எண்ணெய் திட்டப்படாது. முழுக்க தண்ணீரை வடித்து விட்டு ஒரு கப்பில் போட்டு மூடி வைத்து விட்டால், அது ஒரு ஹாட் பேக்கில் போட்டு மூடி வைத்து விட்டால் 36 மணி நேரம் கழித்து பார்த்தால் அது 1 சென்டிமீட்டருக்கு மேல முளைச்சிருக்கும். சாப்பிட இனிப்பாக இருக்கும். 4 ஹைட்ராக்சி ஐசோலூசின் கூடி 40 விழுக்காடு கூடி இருக்கும்.
அவ்வளவு சிறந்த உணவு மருந்து. சாப்பிடலாமே. சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு மிகச்சிறந்த உணவு மருந்தாக வெந்தயத்தை சொன்னேன், எப்படி பயன்படுத்தலாம். அன்னாட என்னால செய்ய முடியாதியா, ஒன்றும் கவலை இல்லை. சோற்று கற்றாழையோடு சேர்த்து முளை கட்டி உலர்த்தி அரைத்து சூரணமாக செய்து சலித்து அதை சுடு தண்ணீரில் சேர்த்து சாப்பிடுங்கள். காஷியஸாக இருங்கள். சைனஸ் உள்ளவர்கள் மிக கவனமாக சரியாக புரிந்து கொண்டு உங்கள் உடலை நீங்களே புரிந்து கொண்டு அதனுடைய அளவை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒத்துக்கொள்ளலைன்னா விட்டுடுங்க, அடுத்தது இன்னொன்று எடுத்துக்கலாம். அதே எடுக்கணும் என்ன அவசியம் இருக்கிறது? முளை கட்டிய பாசிப்பயிறு நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவு. அறிவியல் ஆய்வு சொல்லுகிறது 2000 times the organic components present in green gram increases if it is sprouted. ஸ்ப்ரவுட் பண்ணிட்டா 2000 மடங்கு அதில் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதான். ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுங்க, 12 மணி நேரத்தில் முளைச்சிடும். நான் முன்னமே அதை காண்பித்திருக்கிறேன் உங்களுக்கு. முளைக்க வைத்த பாசிப்பயிறு, அதிலே பாதி அளவுக்கு திருகிய கேரட், அதிலே பாதி அளவுக்கு திருகிய தேங்காய், அதிலே பாதி அளவுக்கு பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கீரை, இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும். தேவைப்படுறவங்க, இந்த ருசி தின்னு பழகி விட்டவர்கள் வேணுமானா கொஞ்சம் மிளகுத்தூளும் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாரை பிரிஞ்சு விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடலாம். தேவையே இல்லை, அவ்வளவு நல்லா இருக்கும். கொத்தமல்லி கீரை உண்ண கோரவரோச்சகம்போம், கொத்தமல்லி கீரை உண்ண கோரவரோச்சகம்போம், பித்தம் எல்லாம் வேறுடனே பேருங்கான், வெச்சனவே போகம் விளைவிக்கும் சுரம் தீரும், வெச்சனவே போகம் விளைவிக்கும் சுரம் தீரும், கச்சுமுலை மாதே அரி. ஏன் நீரிழிவிலே இருப்பவர்கள், நீரிழிவினாலே பாதிக்கப்பட்டவர்கள் எதற்காக கொத்தமல்லியை சாப்பிட வேண்டும்? கொத்தமல்லி கீரையில் அப்படி என்ன இருக்கிறது? கொத்தமல்லி கீரை வாயினுடைய ருசியின்மையை போக்கும். கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம், ரோச்சகம்னா ருசி, அரோச்சகம்னா ருசியின்மை. வாயிலே ருசி தெரியல, சாப்பிட்டா மண்ணு மாதிரி இருக்கிறது. ருசியான உணவு, ருசி தெரியல நாக்குக்கு. இந்த கொத்தமல்லி கீரையை சட்னி செய்து சாப்பிட்டால், கொத்தமல்லி கீரையை துவையல் செய்து சாப்பிட்டால் வாயில இருக்கிற அருசி போய்விடும். அரிசி இல்லை, அருச்சி, ருச்சி அருச்சி, ருசியின்மை போயிடும். கொத்தமல்லி கீரை உண்ண கோரவரோச்சகமும், பித்தம் எல்லாம், எல்லா பித்தமும் வேறுடனே பெருங்கான். அதனோட முக்கியமா சொல்றார், வெச்சனவே போகம் விளைவிக்கும். நீ விரும்புகிற போது போகத்தை அனுபவிக்கிற ஆற்றலை உனக்கு அது கொடுக்கும். when you need it and want it, you will get the எதை, you will get the வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆற்றலை பெருக்குவது என்ன? diabetic people will in course of time will become diabetic impotent. சும்மா சொல்லல இதை சேருங்க அதை சேருங்க, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது. அப்ப இப்படி சேர்த்து அதை காலையில சாப்பிடலாம். அப்ப இந்த ஜூஸை சாப்பிடலாம், அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை ஜூஸா கூட செஞ்சு சாப்பிடலாம், பாசிப்பயிரை சாப்பிடலாம் முளைக்கட்டி. இப்படி அன்றாடம் நமக்கு கிடைக்கிற பொருட்களை கொண்டு டயபெட்டிஸை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். ஆனா பரிசோதனை பண்ணி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து, இல்ல அதற்கு மேல மருந்து தேவைப்படுகிறதுனா மருத்துவரை அணுகி. நான் இவ்வளவு சொல்றேன், பல மருந்துகளை செய்து மருத்துவமனையிலே அதுக்கு முறையாக அன்பு ஃபார்மால உரிமம் பெற்று அதை மக்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறோம். அது நீங்கள் அன்பு மருத்துவமனையில என்னை அணுகி அதற்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்னும் இவைகளை முயற்சித்து பாருங்கள். இதுல கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டா சந்தோஷம் தானே. கட்டுப்படாத போது சில உயர்ந்த மூலிகைகளோடு சேர்ந்த மருந்துகளை வாங்கி பெற்று நலம் பெறலாம். நன்றி, வணக்கம்.